இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால அதையும் சேர்த்து நான் இதில் சொல்கிறேன். காப்பு பாட்டு ஒன்று, விநாயகர் காப்பு பாட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை அப்படிங்கிறது. இது உண்மையில் திருமந்திரத்தினுடைய முதல் பாட்டாங்கிறது தெரியாது. ஏன்னா விநாயக வழிபாடு திருமந்திரத்துக்குள்ளே எங்கேயுமே இல்லை. விநாயகரை பற்றின ரெஃபரன்ஸே திருமந்திரத்துக்குள்ளே எதுலேயும் இல்லை. இந்த பாட்டு ஒன்றில் தான் இருக்குது. அப்போ இந்த பாட்டு திருமூலர் எழுதின மூலப்பாட்டா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. விநாயக வழிபாடு என்னைக்கு யார் பண்ணாலும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிபாட்டையே ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற அந்த பாட்டு திருமந்திரத்தினுடைய காப்பு பாடல். அது முதல் பாட்டாக இருக்குது. ஆனால் அது முதல் பாட்டு இல்லை. ஏன் இல்லைன்னா திருமூலர் காலத்தில் கணபதி வழிபாடு என்பது ஒரு தனி வழிபாடாக இருந்ததா? அவர் நூலுக்குள்ளே எங்கேயுமே கணபதியை பற்றி பேசவே இல்லையே, பிள்ளையாரை பற்றி பேசவே இல்லையே. அப்புறம் எப்படி அது இந்த நூலுக்குள்ளே வந்துச்சு